ஹாய். இன்னைக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இல்லைனா குயிக்காக செய்கிற மாதிரி ஒரு ரெசிபி எப்படினாலும் எடுத்துக்கலாம். தக்காளி சாதம் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னா, ஃபஸ்ட்டு பிளேட்லேயே காமிச்ச மாதிரி தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. தக்காளியும் பச்சை மிளகாவும் அரைச்சி வச்சுக்கிட்டேன். பேன் சூடு பண்ணிவிட்டு, குக்கரில் தான் செய்கிறேன். ஃபஸ்ட்டு சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்பூன் நெய், அப்புறம் நம்ம சமைக்கிற குக்கிங் ஆயில் எந்த ஆயில் வேணாலும் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நான் ஆல்ரெடி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதை ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் பொரிச்சிடணும். பொரிஞ்சதுக்கப்புறம் கிண்டி விட்டுக்கலாம். அப்புறம் நான் ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணி நீளமாக. அதை ஆட் பண்ணிக்கலாம். அதோட கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா மூணுமே ஆட் பண்ணுவோம். கட் பண்ணி வச்சுருக்கிறது, வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருது. அதை ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா எண்ணெயில் வதங்கணும். வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தக்காளி சாதம் பிரியாணி ஸ்டைலில் தான் நான் செய்கிறேன். பிரியாணி மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் அந்த தக்காளி சாதம். மற்றபடி ரொட்டீனாக செய்கிறதுனா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அதை போட்டு நம்ம தாளிச்சோம்னா ஆர்டினரி தக்காளி சாதம் மாதிரி இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடாமல் பூண்டை மட்டும் பொடி பண்ணி போட்டுக்கலாம் அதில். ஆனால் நான் இங்கே முழுக்க பூண்டாக போடாமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் போட போகிறேன். இந்த வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த தக்காளியோட 4 தக்காளி எடுத்துருக்கேன் கட் பண்ணி, அதோட 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். அதுதான் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா தக்காளி இருந்துச்சுன்னா பசங்க சாப்பிடாதுங்க, எடுத்து வச்சுருவேன் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கும்போது. அதை அரைச்சி போட்டுட்டோம்னா நல்ல ஸ்மெல், வாடை நல்லாயிருக்கும், ஃப்ளேவரு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அரைச்சி சேர்த்துட்டோம்னா கலரும் நல்லா வரும். அதை தான் ஆட் பண்ணுறேன். நான் ஆட் பண்ணும்போது ஆல்ரெடி 1 கப் ரைஸ் ஊற வச்சுருக்கேன், வாஷ் பண்ணி ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். அந்த ரைஸ் நம்ம ரொட்டீனாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற பொன்னி அரிசி, அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாஸ்மதி ரைஸ் இல்லை ஜீரக சம்பா அரிசி, பிரியாணி அரிசி, ஜீரக சம்பா அரிசி எதனாலும் யூஸ் பண்ணலாம். நான் பொன்னி அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் கலக்கி விட்டுக்கணும். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி. நான் இதை ஏற்கனவே தக்காளியை அரைச்சிருக்கிறதுனாலையும் அடுத்து தயிரும் ஆட் பண்ணுறதுனாலும் 1.5 கப் தண்ணி தான் ஆட் பண்ணுறேன். அதை தக்காளியோடையே சேர்த்து ஆட் பண்ணிட்டேன். அரைச்ச தக்காளி பேஸ்ட்டோட அந்த தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இப்போ தயிர் 1/2 கப் ஆட் பண்ணுறேன். ஸோ 2 கப்பு தண்ணி கணக்கு வந்துடும். இது நல்லா கிண்டி விட்டு கொதிக்க விடணும். நான் 2 பச்சை மிளகாய் தான் போட்டிருந்தேன், அதுவே கொஞ்சம் காரமாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் காரம் நிறையா வேணுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, பிரியாணி மசாலா பொடி 1 ஸ்பூன் மட்டும்தான் நான் ஆட் பண்ணுறேன். வேணும்னா காரம் கூட வேணுன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிஞ்சு வரணும். எப்பயும் ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். 15 மினிட்ஸில் நம்ம ஆல்ரெடி ரைஸ் மட்டும் ஊற வச்சிருந்தோம்னா சீக்கிரமாக செஞ்சிடலாம் தக்காளி சாதம்.
இப்போ கொதிஞ்சிட்ருக்கு. நான் அடுத்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு கிண்டி விட்டுக்கலாம். அப்புறம் மசாலா பொடி, பிரியாணி மசாலா பொடி போடுறேன். இவ்வளோதான், காரத்துக்கு இவ்வளோ தான் போடுறேன். கூட வேணும்னாலும் நீங்கள் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம், இல்லை மிளகா பொடியாகவும் போட்டுக்கலாம். பசங்களுக்கு கொடுக்கறதுனால காரம் கம்மியாக தான் செய்கிறேன். இது கூட சைட் டிஷ்ஷாக பொட்டேட்டோ சிப்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலை கொத்தமல்லி துவையல், புதினா துவையல் நல்லாயிருக்கும். வெங்காயம் போட்டு தயிர் ஆட் பண்ணி ரைத்தா, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா எக்கு பாயில் பண்ணி கிரேவியாக சாப்பிட்லாம், அதுவும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சிப்ஸ் தான் வச்சுருக்கேன் பிள்ளைங்களுக்கு, பொட்டேட்டோ சிப்ஸு. நல்லா கிளறி விட்டுக்கணும், கொதிக்கணும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அரிசி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ண போகிறேன். ரைஸை ஆட் பண்ணி அதுவும் ஒரு கொஞ்சம் வேகணும். ஒரு 2 பபுள் இது மாதிரி பபுள் வர மாதிரி வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் குக்கரை மூடிடலாம். மூடி ஒரு 10 மினிட்ஸ் வைக்கணும். லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. அப்பப்போ கிளறி விட்டுக்கணும். தண்ணி கரெக்டாக வச்சோம்னா ரைஸ் நல்லா வந்துடும். இது மாதிரி செய்யாமல் வெறும் வெங்காயம் தக்காளி இது போட்டு எல்லாமே போட்டு தண்ணி கம்மியாக ஊற்றி எண்ணெய் நிறையா ஊற்றி கிரேவி மாதிரி செஞ்சு, தக்காளி கிரேவி மாதிரி செஞ்சு அதில் ரைஸ் ஆட் பண்ணி நம்ம தக்காளி சாதம் செய்யலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் வைக்கிறேன். நல்லா கொதிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு, நல்ல வாசனையாக இருந்துச்சு, அந்த ஸ்மெல்லே ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ரைஸ் ஆட் பண்ணுறோம். நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம் விசிலுக்கு. ஓகே, கலந்து விட்டுடணும், கிண்டி விட்டுடணும் ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு. இல்லைன்னா அப்படியே அடி பிடிச்சிரும். இப்போதான் வேக ஆரம்பிக்குது. நான் மேலாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன், கொட்டாமல் வரும் அப்படின்ட்டு. ஆல்ரெடி தயிர் ஊற்றிருக்கோம், அதனால் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ வெந்துருச்சு. நான் அடுத்து குக்கர் போட்டு வெயிட் போடுறேன், மூடி போட்டு 10 மினிட்ஸ் கரெக்டாக. இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வைக்கணும், அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு விசில் வந்தால் போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இப்போ நம்ம திறந்து பார்த்தோம்னா ரைஸ் நல்லா வந்திருக்கும். நான் காமிக்கிறவங்களுக்கு 10 மினிட்ஸ் கழிச்சு. பிளேட்டிங்கில் வச்சுட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.